பயிற்சியோ பயணமோ சித்தாந்த பின்புலமோ இல்லாம ஒரு அடி அரசியலை கூட யாராலும் நடத்த முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாலையும் நடத்த முடியாது. எவ்வளவு புகழ்மிக்க ஆளாக இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி மக்கள் அணி அணியாக திரளலாம். ஆனால் ஒரு அடி ஒரு அங்குல அரசியலை கூட நீங்கள் அரசியலை நடத்த முடியாது. ஏன்னா அது எதிர்பாராததை எதிர்கொள்கிற ஏரியா. எதிர்பாராததை எதிர்கொள்ளணும், அதுக்கு பயிற்சி வேணும், அதற்கு அனுபவம் வேணும், அதற்கு முதிர்ச்சி வேணும், அதற்கு நிறந்த பெரிய வாசிப்பு வேணும். வாசிப்பு இல்லாட்டாலும் நீண்ட அனுபவம் வேணும். இவ்வளோ இல்லாமல் நீங்கள் மக்களை அமைப்பாக்க முடியாது, மக்களை வழி நடத்த முடியாது, மக்களை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றாலும் போய் அந்த வெற்றியை தக்க வைத்து ஒரு அரசியல் நடத்தணும். அது அதை விட முக்கியமானது. வெற்றி கூட ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் வந்துடலாம். அப்படியே போகிற போக்கில் டக்குன்னு ஏதாவது ஒரு எலெக்ஷனில் ஒரு கூட்டணியை வச்சு இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஒரு வெற்றியை பெற்றலாம். வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்வீங்க? அது முக்கியம்ல. எத்தனை பேர் ஒரு வெற்றியோடு காணாமல் போயிருக்கிறார்கள்? ஏன் ஒரு வெற்றியோடு ஏன் காணாமல் போனாங்க? மக்கள் ஏமாந்து கூட ஒரு தடவை வாக்களித்து உங்களை தேர்ந்தெடுத்துடலாம். ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் யாரை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? யாரை அமைச்சராக்குவீங்க? யாரை நம்பி பொறுப்பு கொடுப்பீங்க? ஒரு சம்பவத்தில் ஓடி போய் 15 நாளாக காணாமல் போகிற ஆள்கிட்ட தானே கொடுப்பீங்க பொறுப்பை. யார் அமைச்சராக இருப்பா உங்கள் தலைமையை ஏற்று? அவர் எப்படி அந்த துறையை வெற்றிகரமாக வழி நடத்த முடியும்? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ வெற்றி பெற்றாலும் கூட அது எவ்வளோ பெரிய சிக்கலானது. அப்போ இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த அரசியலை இளைஞர்கள் புரிந்து கொள்வது முக்கியம். சித்தாந்த பின்புலம் இல்லாத ஒருவர் போய் சட்டமன்றத்தில் இடம்பெற்றால் என்ன நடக்கும்? அரசியல் அனுபவம் இல்லாதவர் போய் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றால் என்ன நடக்கும்? முதிர்ச்சி இல்லாதவர், பக்குவம் இல்லாதவர் கைகளில் அதிகாரம் போய் சிக்கினா என்ன ஆகும்? அப்போ சித்தாந்த பின்புலம் முக்கியம். அது நல்லதோ கெட்டதோ ஒரு சித்தாந்தம் தான் சொன்னேன். RSSக்கு 100 வருஷம், சுயமரியாதை இயக்கத்துக்கு 100 வருஷம். ரெண்டு சித்தாந்தம். அந்த சண்டை காலங்காலமாக இருக்கு. அதை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அவங்க ஒன்று ரைட்டும்பாங்க, நம்ம அது தப்பும்போம். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதுக்கு நடுவில் நான் வலதும் இல்லை, நான் இடதும் இல்லை என்று சொல்லி வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, என்ன செய்வேன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். அந்த அரசியலுக்குள் நம்முடைய இளைஞர்கள் சிக்கிவிடக்கூடாது.